நினைக்காவோ என்னைக்கு இந்த வல்லரக்க அந்த நாடாளும் பொறுப்புக்கு வந்தானோ இன்னைக்கு பாவி வந்தானோ அவனை பிடிச்ச ஆட்ட தெரித்தினி நம்மளையும் பிடிச்ச ஆட்டுத ஐயா. அவன் மன்னனுடைய தலையெழுத்து அப்படி இருக்கும்போது மக்களுடைய தலையெழுத்து அப்படித்தானே இருக்கும். அதனால் நாட்டு மக்கள் அல்ல 12 வருடமாக பஞ்சத்திலே ரவியாக தவித்து ஐயா பகவான வருந்துவாரோ பாதாள மக்கள் எல்லாம் கண்ணீர வடிப்பாரோ கடவுள நினைப்பாரோ ஆண்டவன பகவானே பஞ்சமதி தீர்வதப்போ உலகில் வாழ்வதப்போ ஈஸ்வரனை இறையோனே எங்கள் பஞ்சம் தீர்வதப்போ எங்கள் பஞ்சம் தீர்வதப்போ இந்த உலகத்தில வாழ்வதப்போ உலகத்தில வாழ்வதப்போ கடவுள பகவானே கரிய பஞ்சம் தீர்வதப்போ கவலையின்றி வாழ்வதப்போ சங்கடங்கள் தீர்வதப்போ சங்கடங்கள் தீர்வதப்போ வாழ்வதப்போ தாயில வாழ்வதப்போ பேர்பட்ட 56 தேசத்து மக்கள் எல்லாம் அம்மா பஞ்சத்தில தவியா தவித்து பகவான வருந்துதார்கள். வருந்துதார்கள் இறைவா பகவானே ஆண்டவா இந்த பாவி வல்லரக்கன் செய்த அட்டுழியத்துக்கு நாங்களா பொறுப்பு. பொறுப்பு சாமி அவனுடைய செய்த செய்கையால எங்களையும் நாட்டுல 12 வருஷம் அம்மா குடிக்க தண்ணி இல்லாம உங்க உணவு இல்லாம தங்க இடம் இல்லாம ஆக்கிட்டியல. ஆக்கிட்டேடா ஐயா இறைவா எங்க சங்கடம் மாறுவது எப்போ, தரணி உலகத்துல நாங்க மீண்டு வாழ்வது எப்போ எப்பன் சாமி அப்படி என்று அம்மா பாதாள மக்கள் எல்லாம் பகவானை வருந்துதார்கள். ஆமா ஐயா அப்படி பகவானை வருந்துவது பகவானுக்கு கைலாசத்திலே தெரியுது. தெரிகிறது இப்படியாக பாதாள உலகத்திலே 12 வருடமாக ஆக அரக்கனுக்கு பஞ்சம் வந்த நாளையிலே இருந்து இருந்து ஐயா 56 அரசரெல்லாம் பஞ்சப்படி கொடுக்கலைய, பணம் கொடுக்கலைய, பணிந்து நடக்கலைய, இருக்கவனம் கொடுக்கலைய, கொடுக்கலையா அரக்கனுக்கு அவன் தொழில் செய்யலைய. ஆமா கொடுக்கலைய. அசுரமன்ன அரக்கனுக்கு பணம் கொடுக்கலைய. கையை கட்டி வணங்கலைய. வல்லரக்க ராஜனுக்கு 12 வருடம் பஞ்சம் வந்த நாளையில இருந்து இருந்து அவனி சொல்ல 56 அரசர்களும் அரக்கனுக்கு அவதி கொடுக்கலாம், அடிபணிந்து நடக்கலாம். நடக்கவில்லையே இருஞ்சா கொடுக்கலை, ஏவன் தொழில் ஏதோ செய்யவில்லை தமிழன் கொடுக்கலை, கையை கட்டி வணங்கல. வணங்கவில்லை பகுதி பணம் கொடுக்கலை, வல்லரக்கனை பணிந்து யாரும் நடக்கல. நடக்கவில்லை அப்ப எண்ணுகிறான் வல்லரக்கன். என்ன நினைக்கிறான் நம்ம ராஜரீக பொறுப்புக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? அப்படியா 16 வருஷம் இருக்கும். நம்ம இவ்வளவு காலம் வரவு என்ன, செலவு என்ன, இருப்பு என்ன, வரவு என்ன எழுதா கணக்கு அழுதாலும் தெரியாதுல்ல. அம்மா இன்னைக்கு இருப்பு ரூபாய் எப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு கணக்கப்புள்ள மந்திரியை கூப்பிட்டு, ஏ மந்திரி, முதல் மந்திரி நீ எந்திரியா ஏ ஐயா, நம்ம நாட்டுல 56 அரசர்கள்லாம் அவதி பணம் கொடுத்து நம்மளை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வரி வட்டி கப்ப
பகுதியெல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கஜானா பெட்டியை திறந்து பாருப்பா. பாருப்பா. ஏய் கணக்காப்புல பாரு. ஆமா பாத்துக்கிட்டே இருக்கு. அதானே அப்படி கஜானா பெட்டியை திறக்க உடனே மந்திரி தலையாரி எல்லாம் இருச்சால திறக்காங்க. ஏ பகுதி பெட்டியில சல்லி காசு ஏ சல்லி காசு கூட இல்ல. இருந்தே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாமல்ல. இருந்து சாப்பிட்டாமன்னா என்ன ஆகும்? அந்த பணத்தை பூரா 14 வருஷத்துல காலி பண்ணிட்டான். அதானே அவன் இருந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? இலங்கை அழியும்ல. இருந்து சாப்பிட்டா இலங்கையும் அழிச்சிடலாம். அதானே பாடுபட்டு பலன் அடையணும். உழைப்பால உயரணும். திரைகடல் ஓடி திரவியம் தேடணும். அதனால ஆமா இந்த அரக்கன் கணக்க பிள்ளைய கூப்பிட்டு கஜானா தரம் தான் கஜானா காலியா போச்சு. அப்பதான் வல்லரக்கன் சொல்றான். என்ன சொல்லுகிறான்? ஏ மந்திரி தலையாரிகளா என்னப்பா கஜானா பணம் காலியா போச்சு. ஆமா இருந்து சாப்பிட்டியல ஐயா. ஏ அரக்கா என்னதான் இந்த உலகத்துல பிழைப்பு பிழைச்ச? என்ன பிழைப்பு பிழைச்ச? போ பிழைக்க தெரியாம பிழைச்சிட்டு அதானே இப்ப பிடிக்கும் நாட்டுல அதானே 56 அரசர்களும் வரி கொடுக்கல, வணங்கி நடக்கல. அது தெரியல. ஏன் வரி பணம் கொடுக்கல? அதோட விவரத்தை சொல்லுங்கப்பா. ஏ அலக்கா நாட்டுக்குள்ள 12 வருஷம் பஞ்சம் வந்துடுதே. நாடு செழிஞ்சாதானே நாட்டு மக்கள் கையில பணம் இருக்கும். 10 பணம் பெறணும். பணம் இல்லாம மக்கள் எல்லாம் உனக்கு எப்படி வரி பணம் கொடுக்க முடியும்? கொடுக்க மாட்டாங்கல்ல. இவன் என்ன கற்று எழுத்தர வாய்ச்சாலும் அரக்கனுக்கு நல்ல புத்தியே வராது. எக்காலமும் வராது. கொள்ளாத மூர்க்கனுக்கு எத்தனை புத்தியை சொன்னாலும் ஆமா நல்ல புத்தி வருமா? வரவே செய்யாது. இந்த அரக்கனுக்கு நம்ம என்ன புத்தியை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டானே. வல்லரக்கன் சொன்ன ஏப்பா நாட்டுல பஞ்சமாவது கிஞ்சமாவது அதானே என் பேரை சொல்லி 56 தேசத்துக்கும் போகணும். அவதி பணம், இருஜாப்பணம், பகுதி பணம், கப்பம், காணிக்கை வாங்கிட்டு வாங்கடப்பா. சொன்ன போது கொடுத்து விடுதோம். இப்போதைக்கும் பணமும் தர முடியாது, வரியும் தர முடியாது. முடியாது ஐயா. வல்லரக்க மந்திரி கேட்காங்க, என்னப்பா வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுதியா? வல்லரக்க அவன் அப்பாவுக்கு மட்டும் வரி கொடுத்த? அப்பா பத்தி பேசாதப்பா. அவ அப்பா நீதி உள்ளவர். வல்லரக்கனுடைய அப்பா பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. கிடையாது பாருங்க. வல்லரக்கனுடைய அப்பா நீதிமான், தர்மரு, தங்க குணம். அந்த வல்லரக்கனுடைய அப்பா காலத்துல மாதம் மும்மாரி மழை பொழிஞ்சது. வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை, மாதம் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை, நீதி மன்னே நெறியனாருக்கு ஒரு மழை. இப்படி மாதம் 3 மழை பெஞ்சிருக்கு. இந்த பாவி வல்லரக்கு இன்னைக்கு ஆட்சிக்கு ஏறினானோ, உட்கார்ந்தானோ, நம்ம வருஷத்துல ஒரு தூவானம் கூட கிடையாது. பனி கூட பெய்யலையே. வேதவதிய வேதியருக்கு பெஞ்ச மழை இந்த
காஞ்சியில ஐயர் பூரா அரிசி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நல்ல அரிசி போட்டா கொண்டு போற வீட்டுக்கு இல்லையா, இந்த கோயில் உலகத்துல கும்பத்துக்கு ஆமா கணபதி ஹோமத்துக்கு நெல் அரிசி கொடுப்பாங்கல்ல, கொடுப்பாங்க. இத அவர் வீட்டுல வச்சிருந்தாருல, இருந்தாருல. இந்த பஞ்சம் வந்த நாளையில ஐயரே அரிசி விற்கக்கூடிய நிலைமை ஆயிட்டுது. அவருக்கு நிலைமை ஆகி போச்சு. ஆமா, அதனால அரிசி வித்துற ஐயருக்கு வருஷத்துல ஒரு மழை தூவி இருக்கு. வல்லரக்கம் அரிசி அரக்கனுக்கு அரக்கன் கொடுக்க போற அப்படியே போய் சொல்லு. இந்த வல்லரக்கன் எங்களை மதியாம எதிர்த்து நின்னாவின்னா என்ன பண்ணா புள்ளில சிந்தன தவிடுபடி ஆகிருவான். பாத்துக்கோ பாத்துக்கோ. தலவாழை இலையில வச்சு அப்பளமா நொறுக்கிடுவோம், வரைக்கும் குமிச்சு வச்சிருவோம். அப்ப வல்லரக்க மந்திரியாக என்னதான் செய்ய போறிய? ஐயா சொல்லுங்க ஐயா. என்ன புள்ளில சிந்தன தவிடு அப்பளமா நொறுக்க போறீங்க, என்ன செய்ய போறிய விவரத்தை சொல்லுங்க. எப்படி சொல்ல அதே மாதிரி சொல்லி அப்படின்னு 50 சொல்லுங்க, நாங்க சொல்லிடுறோம். ஆமா அதே மாதிரி சொல்லிடுறோம் அப்படின்னு வல்லரக்க மந்திரி கேட்ட போது ஆமா அழகாக வல்லரக்கனுடைய 56 அரசர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னய்யா பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், எடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். இருஜா பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். நாங்க எந்த சண்டா செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். நாங்கள் இன்னும் 8 நாளுக்குள்ள ஆமோ அம்மையா, யுத்தம் என்று ஆமா மன்னா, கொடி நாட்ட போறோம், ஆமோ அம்மையா, எதிர்த்து சண்டை செய்ய போறோம். ஓடு ஓடையா, சண்டையோ சண்டை என்று சையத்தை திரட்ட போறோம், சண்டை கொடி நாட்ட போறோம். சண்டை கொடி இன்னும் 8 நாளுக்குள்ள யுத்தமோ யுத்தம், சண்டையோ சண்டை. ஊருக்கு எதிரில என்ன சண்டை கொடிய நாட்டுவோம், படை திரட்டுவோம், படை எடுத்து சண்டைக்கு வருவோம். சேனா சைனியத்தோட நாங்க எதிர்த்து சண்டைக்கு 8 நாளுக்குள்ள வந்துருவோம் அப்படின்னு 56 அரசர்கள் நான் சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆத்தாடி நம்ம இங்க நின்னோம்னா இந்த 56 அரசர்களும் நம்மள பலி கொடுத்துருவாங்க. பலியாக்கிடுவாங்க போலுக்க. அதனால நம்ம பொண்டாடி தாலி பாக்கியம் கிடைச்சதுன்னு ஆமா தப்பிச்சம் பிழைச்சோம்னு தப்பிச்சது தாலி பாக்கியம்னு ஓடோடி வராங்க. வந்தார்கள். ஓட்டமும் பெருநடையுமாக அரக்கரோட கோட்டைக்கு தான் கோட்டைக்குத்தான் மந்திரிகள் வருவாரா, வருவாரோ மந்திரிகள் தலையாரியோ தலையாரியோ உள்ள சைனியமும் ஜைனியமோ அரண்மனை வாசலில வாசலில ஆராய்ச்சி மணி பிடித்து மணி பீடிச்சு மணி பீடிச்சு
சப்பரமுஞ்சிய கட்டில படுத்திருக்கானே அந்த வல்லரக்க இந்த அரக்கன் அப்படி சந்தோஷத்துல சாப்பிட்டு முடிச்சு படுத்திருக்கான். படுத்திருக்கான் நாட்டு மக்களுக்கு குடிக்க கஞ்சி இல்ல. அதானே அதான் சொல்லிருக்காங்கல்ல, வாட்ட வருத்தம் கட்ட வல்லரக்க அவன் வந்த விருத்தில இறைய போடுவான் சாப்பாடுறாமே. அவனுக்கு சோறு தான் முக்கியம். அவனுக்கு சாப்பாடு தான் முக்கியமுங்க. சோறு கொடுத்தா சாப்பிடுவான், ஜோலி ஒண்ணும் பார்க்க மாட்டான். ஆமா, சொன்ன ஜோலிய பார்க்க மாட்டான். அதானே அப்படி வயத்துக்கு நல்லா சாப்பிட்டு ஆமா உங்க படிக்க சாப்பிட்டா நல்லா கொரட்டை ஓட்டு உறங்கணும். ஆமா, கொரட்டை ஓட்டு உறங்குதான். அரண்மனை வாசல்ல பெரிய ஆராய்ச்சி மணி. ஆமா, சரியான மணி. எவனா மந்திரியா இருந்தாலும் தலையாரியா இருந்தாலும் அம்மா ராஜாவை நேரடியா பார்க்க முடியாது. முடியாது ஐயா. ஒரு தடவை செஞ்சுதான் ஒரு தடவை பார்த்து தான் பார்க்க முடியும். நம்ம உள்ள கோட்டைக்குள்ள போக முடியும், உள்ள நுழைய முடியும். நம்ம போய் வல்லரக்கனை பார்க்கறத விட இந்த மணியை பிடிச்சி அடிச்சிட்டோம்னா அதானே எவனா அசையாத மணி. ஆமா, அதை அடிச்சிட்டோம்னா மணி ஓஜையை காட்டு வல்லரக்க வெளியே வந்துருவாங்கல்ல. கண்டிப்பா வெளியே வருவாமில்ல. மந்திரி தலையாரி எல்லாம் ஆமா மணி ஓஜை கேட்க மட்டும் அடிக்காங்க. அடிச்சார்கள். அந்த ஆராய்ச்சி மணி சத்தத்தை கேட்டவன வல்லரக்க நினைக்கான். என்ன நினைக்கான்? நம்ம ஆளு போனவங்க வரிப்பணம் கப்ப பணம் காணிக்க பணம் பிரிச்சுட்டு வந்துட்டாங்களா. பொட்டனும் கட்டி கொண்டு இருப்பாங்களுக்கு. அதானே போனவங்க நல்ல முறையில பணத்தை சேகரிச்சு கொண்டாந்துட்டாங்க. கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பணத்தை போய் எவ்வளவு இருப்பு, எவ்வளவு வட்டி வந்திருக்கு, எவ்வளவு அசல் வந்திருக்கு அப்படின்னு எண்ணி பார்ப்போம் அப்படின்னு அம்மா மந்திரி தலையாரியினுடைய ஐயா பணத்தை எண்ணி பாப்போம்னு வாசலுக்கு வாரான். வந்தா ஆசையோட வாசலுக்கு வந்தது ஒண்ணு அம்மா இந்த வல்லரக்க என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்கிறேன்? ஐயாவே மந்திரியோ போனதோரு விவரம் என்ன, வந்ததோரு நிலைமை என்ன, உள்ளபடி ஒளியாம சொல்லிடுங்கோ, உள்ளபடி ஒளியாம சொல்லிடுங்கோ. நடந்தபடி அதிரண்டு சொல்லிடுங்கோ. கேட்ட போதே மந்திரியும் சொல்லுவாரோ ஐயாவே வல்லரக்கா நீங்க சொன்ன பிரகாரம் 56 தேசத்துக்கும் 56 தேசத்துக்கும் பணம் பிரிக்க போறோம். 56 தேசத்துக்கும் அங்க அவதி போனோம், பிரிக்க போனோம். வல்லரக்கா இறக்கமண்ணா நீங்க சொன்ன நாங்களும் போனமே தடியை தூக்கி எங்க உடலையும் தூக்கி போயிருக்கோம் பாரு. போன இடத்துல ஒரு தினம் வாணும் கேட்கல. ஆமா, வந்தனும் சரிலையோ ஏன் வந்தனும் கேட்கல, எதுக்கு வந்தனு கூட நாங்க பேசலையே கேட்கலையே. 56 அரசர்களை எங்க முகத்துல முடியாத மாதிரியே பேசிட்டாங்க. பேச்சு விட்டாங்களே. என்னப்பா சொன்னாங்க? என்ன எப்படி பேசுனாங்க? போ வல்லரக்கா வரிப்பணம் தர மாட்டோம்ட்டாங்க, சொல்லிட்டாங்க பாரு. வணங்கி நடக்க மாட்டோம்னும் அதுவும் சொல்லிட்டாங்க. இருஜா பணம் அவதி பணம் கப்பமோ காணிக்கை ஏதுன்னு சல்லி பேச்சா நவலாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, தூக்கி தூக்கி அடிச்சாலும் தூசி பறக்குமோ தவிர துட்டு பறக்கும். துட்டு பறக்காது பாருங்க. அதானே வாங்கனே கேக்குற மரியாதை தலைவாஜம் மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏதோ ஓ முகத்துக்காண்டி. அதானே உன் பேரை சொன்னமில்ல, உன் பேரை சொன்னவன ஒருத்தன் உருவிட்டான். வாழ்ட்டு விட்டதுக்கு நிக்கான். என்னெல்லாம் செய்ய வந்தாங்க தெரியுமா? முன்னுக்கு முடுக்குதாமுங்க. அதனால ஏதோ வல்லரக்க உன் முகத்துக்காண்டி போன இடத்துல எங்களுக்கு மதிப்பு தங்கல, கணிசம் தங்கல. வரி கேட்டதுக்கு வரி தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் சொன்னாங்களா, வேற எதுவும் சொன்னாங்களா? சொன்னாங்க பாருங்க. வல்லரக்கா இன்னொரு வாக்கு சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொன்னாங்க? உனக்கு தலையெழுத்து நல்லா இருந்தா நீ தப்பிச்சுக்கிடுவ, நம்ம உயிர் தப்பிக்கும். உனக்கு தலையெழுத்து எப்படிக்க முடியும் எங்களுக்கு தெரியாது. தெரியல ஐயா. உன் தலையெழுத்து எப்படின்னு பார்த்துக்கிடுவோமே. அதானே அரக்கா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இன்னும் 8 நாள் தான் உன் உயிருக்கு கெடு போட்டிருக்காங்க. கெடு போட்டிருக்காங்க பாருங்க ஐயா. 8 நாளுக்குள்ள நீ செய்தது தவறு என்ன? 56 அரசர்கள்
அவர்கள் காலில் விழுந்து விழுந்து நீ மன்னிப்பு கேட்டால் உடலிலே உயிர் தங்கும். உயிர் தங்கம் பார்த்துக்கோ. நீ இனிமேலும் ஆமா தாண்டாமன்னு அகத்துல அழிஞ்சனா அழிஞ்சே போயிருவேன். அழிஞ்சே ஆமா அதனால அரக்கா என்ன 8 நாளுக்குள்ள சரி அவங்க எல்லாம் படைகளை திரட்ட போறாங்களாம். வெட்ட போறாங்களா? படை எடுத்து சண்டைக்கு வர போறாங்களாம். சண்டைக்கு வர போறாங்க. யுத்தத்தை திரட்ட போறாங்க. எதிர்த்து சண்டைக்கு வர போறாங்க பார்த்துக்கோ. சைனியத்தை திரட்ட போறாங்க. சண்டை கொடி நாட்ட போறாங்க. படைகளை திரட்டி படையெடுத்து நிக்க போறாங்க. போறாங்களாம். ஏ அரக்கா அரக்கமன்னா இல்ல ரொம்ப நாள் வாழணும் ஆசைப்படியா இல்ல கொஞ்ச நாள் போதும் நினைக்கியா? எப்படி நினைக்க உன் மனசுல? மேல வாழ ஆசைப்படுது. ரொம்ப நாள் வாழணும்னா போய் 56 தேசத்து ராஜா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வா. அதை முறை செய்ய போ. அப்பன் சொல்லுதான் அரக்க இது என்ன எவ்வளவுதான் சங்கடத்துக்கு ஆளானாலும் போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்பா மனசு வரல. வராதுல்ல. என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? ஏழையாக இருந்த வாழ்வேலி அல்லாது அல்லாது நான் கோழையாக வாழ மாட்டேன். எப்படி வாழ்வுங்க? நான் ஒருத்தன் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்பேன் நினைக்கியோ? இல்லையா நான் எப்பேற்பட்டவன் மாவன்? வீம்ப மகம் இல்ல. நான் ரிஷிமுகாவர்ண மாவம் இல்ல. அதானே அரக்கர் குளத்துல போய் பிறந்துட்டு 56 ராஜாட்ட போய் மன்னிப்பு கேட்பானா? கேட்பணும் அப்படி மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்பா ஏய் ஓ மந்திரி தலையாரிகளா தலையாரிகளா நீ ஆனப்படைய திரட்டுப்பா. திரண்டு திரண்டப்பா. ஏ நம்ம படையில போற விரட்டுப்பா. ஏ ஆனப்பட என்ன ஆச்சு போ? ஆனப்படை என்னாச்சுடோய்? ஓ சின்னியா என்ன ஆனப்பட என்னாச்சு? ஆனப்படை கேட்கிறா? ஆமா திருவாங்கூர் மகாராஜா வீட்டுல கல்யாணம் சொன்னாங்க. சரி கழுதங்கதான் பட்னியா கிடக்கு. அது என்ன கழுது? ஏத்திக்கு. இங்கதான் பட்னியா கிடக்கு. அங்கேயாவது அது போய் சாப்பிடட்டும் அப்படின்னு பூராத்தையும் திருவாங்கூர் மகாராஜா வீட்டுக்கு கல்யாணத்துக்கு அனுப்பிட்டேன். அப்ப இவர் வாங்கிட்டீங்களா? சரி அந்த இவாரு வாங்கி என்ன செஞ்ச? இன்னொன்று இருக்கு. ஏ நம்ம குதிரைப்படை நெஞ்சா என்னாச்சு? அதுவும் அதே கேட்டுதான். என்னாச்சு? ஊட்டியில இருந்து வந்து ரேஷன் கேட்டாங்க. ரேட்டு கேட்டாங்க. ஆமா கழுத இங்கதான் பட்டே கிடக்கு. படுத்து கிடக்கு. அங்கேயாவது போய் ஓடட்டும் ஓடட்டும். அப்படின்ட்டு பூராத்தையும் சரி ஊட்டிக்கு ரேஸுக்கு விட்டுட்டேன். இவர் என்னஞ்சிய? இவார போன மாசம் என்ன கல்யாணி வளர்த்துற என்ன மாமா? குடிச்சியடே. என்னது? டீ காபி டீ காப்பி. அதோட சரியா போச்சு. சரியா போச்சு. அப்படியா? ஏ நம்ம ரஜகராஜி துராதக படைகள் என்ன ஆச்சு? அது அதே கேட்காம பூரா கைக்கு காலிட்டு கிடக்கு. ஐயா, அன்னத்துக்கும் கஞ்சிக்கு விதி இல்லாம கால் எடுத்து கையெழுத்து இருக்கோம். சோறு வடிச்சு கிடக்கு. ஏ, அப்படியா? ஆமா. நம்ம ரஜகதாதி துராதக படைகள் என்னாச்சு? சிக்குடிய காய்ச்சல கிடக்குங்க அடைக்க. ஏ வல்லரக்கா நம்மள்ட்ட இருக்கப்பட ஆனப்படையும் இல்ல குதிரைப்படையும் இல்ல. ஒரு படை நம்மகிட்ட இல்ல இப்போ. நம்மள்ட்ட இருக்கப்பட ஒரே படை சாப்பாட்டு படை. அதை பொங்கி தட்டுக்குவோம். அந்த படைக்கு ஒரு ஓட்ட அரிசி அன்னப்பழ காய்ச்சினாலும் ஆமா இந்த 12 வருஷ பஞ்சத்துக்கு நல்லா இருந்து சாப்பிடுவோம். ஆமா. சும்மாவே குடிச்சிருவாங்க ஐயா. அது ஒன்றும் சைடுல தேவையில்ல. ஆமா சும்மாவே குடிச்சிருவாங்க. சாப்பிடறதுக்கு ஆள் இருக்கு. ஆமா சண்டைக்கு ஒருத்தன் வர மாட்டான். சண்டைக்கு ஒத்த நாதி கிடையாது. அதனால அம்மா ஏ வல்லரக்கா ஏ அரக்கம் என்ன? யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு யுத்தப்பட நமக்கு இல்ல. ஒரு நாள் இல்ல. சண்டையிலே ஜெயிப்பதற்கு சைனியமும் நமக்கு இல்ல. இல்லல்ல. படை திரட்டி சண்டை ஒய்யா. சண்டை செய்ய. அரக்கா படை வரணும் நமக்கு இல்ல. நமக்கு இல்ல. அரக்கா சண்டை செய்ய. நமக்கு இல்லை. ஐயா மந்திரியும் சொன்ன போதி மதிகட்ட வல்லரக்க மந்திரிடங்கப்பா. ஏ மந்திரி ஏ மந்திரியாளா யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு என்ன வழி இருக்குடா? இருக்கப்போ சண்டையிலே ஜெயிப்பதற்கு வேற வழி இருந்தா சொல்லு. சொல்லுங்களப்பா. ஏ வல்லரக்கா ஏ அரக்கம் என்ன? நாங்க சொல்லுத மதிய நீ முத கேப்பியா? சொல்லு நான் கேட்கேன். ஆனா நீர் 56 தேசத்துக்கு அதிபதி ஏகாதிபதி சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியா இருக்கேரு.
சின்னஞ்சிறு பிள்ளைகளு மந்திரி தலையாரியா இருக்கும். இருக்கும் இருக்கும் மிட்ட. அதனால நீரு நாங்க சொன்ன கேட்கிறோம் கேட்கலையோ. ஆமா அப்படின்னு அவங்க எல்லாரும் என்ன பேசிட்டாங்க தெரியுமா? என்ன பேசிட்டாங்க? அரக்க இருக்க இருக்க நமக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு, ஊருக்கும் கேடு, ஊர் மக்களுக்கும் கேடு கேடுதான். ஆமா அதனால இவன் நம்மகிட்ட யோசனை கேட்கான். இவனை ஊரை விட்டு என்ன கிளப்பணுமோ அதுக்கு உண்டான வழிய பாத்திர வேண்டியதான். அரக்கனை நாடை விட்டு கிளப்பதுக்கு வழிய பாத்திர வேண்டியதான் அப்படின்னு மந்திரி தலையாரி எல்லாம் யோசனை பண்ணி வச்சுக்கிட்டா முன்னகுட்டி. ஆமா அந்த நேரத்துல வல்லரக்கன் கேட்காமையா இந்த 56 தேசத்தை ஜெயிப்பதற்கு என்ன வழி? அதுக்கு வழியை சொல்லுங்க ஐயா. அதுக்கு உண்டான வழியை சொல்லியா மஞ்சிரி ஐயா. இன்னையில இருந்து நீ ராஜாவா இருந்துக்கோ. ஆமா நான் உனக்கு கீழே இருந்துகிட்டுதான். நான் தலையாரியா இருந்துகிட்டுதேன். உனக்கு இருக்கிறது நீ ராசாவா இருக்கு. தலைக்கு மேல வெள்ள வரும்போது ஆத்தாடினா என்ன அப்பாடினா என்ன? அதானே. அதனால அதுக்கு உண்டான வழியை சொல்லுடா ஐயா. சொல்ல ஐயா. ஏ வல்லரக்கா, என்ன இன்னையில இருந்து நாங்க சொல்லுத நீ கேப்பனா நல்ல வழியை சொல்லுத. நல்ல முறையில சொல்லுங்க கேட்டுக்கிறியா? நீ இவ்வளவு காலம் 56 தேசத்து ராஜாக்கள் உன்னை எதுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? காரணம் ஒன்னிலையும் பெரியவன் ஒருவன் இருக்கான் தெரியுமாடா? யாரப்பா? யாரையா? கைலாசத்திலே இருக்காரே காலகாலன், காமதே கண்ணன், திரியம்பகன், திரிநயனன், திரியச்சுதன், சிதம்பரன், மால்மழுகும் கபாலம் சூளமும் ஏந்திய வெற்றியாட்ச மாலையோடு மாளிகாபரணத்தோடு கட்சியினுடைய இடப்பாகமும் பகவான் வளப்பாகம் ஒளிவிருக்காரே அந்த ஆண்டவனை நினைச்சியா வல்லரக்கா? இல்லல்லா இல்லல்லா. யாரும் கேட்கான பாதி. ஏ அரக்கா, உன் கஷ்டத்துக்கு அதானே இப்படி ஆமா சிந்தினிக்க காரணம் சிவபெருமான் தான்டா. அந்த பகவான் தான் போ. அந்த சிவன் அருளால தான்டா நீ சீரழிஞ்சு சின்னாபனமாகிட்ட. சின்னாப்பனமாயிருக்க பாரு. ஏ அரக்கா, நீ கடவுளை நினைச்சது உண்டாடா? இல்லல்லா இல்லல்லா. இல்லல்லா. கடவுள் எங்க இருக்கான்னு கேட்கான். காவி வேட்டி கட்டினது உண்டாடா? கிடையாது கிடையாது. நான் வெள்ளை வேட்டி தான் கட்டிருக்கேன், காய் வேட்டி கட்டல. ஏ கோயிலுக்கு போயிருக்கியா? இல்லல்ல, கோயில் எங்காம இருக்குன்னே தெரியாது எனக்கு. குலதெய்வத்தையாவது பார்த்திருக்கியா? குலதெய்வம் எங்க இருக்குன்னு நான் தேடி தேடி அதை என் கண்ணுக்கு தெரியல. ஏ அரக்கா, எப்படி தெரியும்? பங்குனி உத்தரம் இங்க இருந்தோம், எங்க கோயில் எப்படி தெரியும்? ஆமா அதனால ஆமா. ஏ அரக்கா, என்ன நீ தெய்வத்தை வணங்காதவன் சீரழிஞ்சு போன அரக்கா. பகவானை வணங்காதால பதம் குழஞ்சி போனே அரக்கா. கடவுளை வணங்காதனால கஷ்டத்துக்கு ஆளாகிட்ட இருக்கப்பா. அரக்கா, அரக்கமன்னா நினைக்கணுமே செய்யணுமே இருக்க முடியும். அதானே அம்மா இருக்கு. அதனால அம்மையா 5 பூதத்தை அடக்கணும், ஆண்டவனை நினைக்கணும். ஆமா ஆமா போ வல்லரக்கா, அரக்கம் என்ன பகவானை நினைக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும் ஐயா? மூஞ்சொல்
போடு முதல்ல. நெத்தியில, கொட்டை அடி. கழுத்துல, இல்ல, இந்த கொட்டையை போடு. காதுல, செம்புவாரி போடு. சாவி வேட்டி யோக வேட்டியை கெட்டு கேட்டு. பகவானை நினைச்சு பஞ்சாச்சரத்தை பூச்சு பூசி கடவுளை நினைச்சு காய் வெட்டியை கட்டி கட்டி நீ பகவானை நினைச்சு தவம் இருக்க போ. போ முதல்ல. ஆண்டவன் கிட்ட போய் வேணுங்கிற வரத்தை கேளு. அதுக்கப்புறமா உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பாரு. பாரப்பா அப்படின்னு அம்மா மஞ்சிரி சொன்ன உடனே வல்லரக்கன் கேட்கான். என்ன கேட்கிறான்? கடவுளை போய் பார்க்க சொல்லிட்டிய மஞ்சிரி. ஜெயிச்சியலப்பா. கடவுளை போய் நான் எங்க பார்க்க, எப்படி பார்க்க? பகவான் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஆமா, அது தெரியணும்ல. எங்க இருக்கான்னு தெரியணும் நம்மளுக்கு. அப்பதான் சொல்லுதா மந்திரி, என்ன ஏடா ஏ அரக்கா, அரக்கா. நீ ஆண்டவனை பார்க்கணும்னா ஆமா. நீ ஊரையும் மறக்கணுமே, ஊரையும் மறக்கணுமே, உறவுகளை மறக்கணுமே, நாட்டையும் மறக்கணுமே, நாட்டு மக்களையும் மறக்கணுமே, உன்னையும் மறக்கணுமே, பொருளையும் மறக்கணுமே, பொண்டாட்டிய மறக்கணுமே, பிள்ளைகளை மறக்கணுமே. மண்ணை மறந்துரு, மறந்துரு முதல்ல. உன் மனவாட்டியையும் மறந்துரு. ஒன்ன மறந்துரு, மறந்துரு. உன் பொண்டாட்டியையும் அவளக்கண்ணியும் மறந்துரு. கொலை பண்ணியும் மறந்துரு. நாட்டை மறந்துரு, நாட்டு மக்களையும் மறந்துரு. ஏவனா நீ சிவபெருமானை தேடி தவம் இருக்க போற. போற ஐயா. ஆண்டவனை பார்க்க போற இடத்துல உனக்கு எந்த ஆசையும் மனசுல தோணக்கூடாது. கூடாது பாத்துக்கோ. அதனாலே அரக்கா, அரக்கம் என்ன? ஆண்டவனை தேடி தவம் இருக்கணும். என்ன ஆனால் விட்டு உலகம் விட்டு வெட்டி கிளம்பணுமே, கிளம்பணுமே. வல்ல அரக்கா, அல்லேரக்கா. நாடு விட்டு நகர விட்டு வெட்டி ஆண்டவன் கிளம்பணுமே. கிளம்பணுமே. நாடு விட்டு நகரம் வெட்டி நந்தவனம் கிளம்பணுமே. அஜுரவண்ண வல்ல அரக்கா, அல்லேரக்கா. அஜுரவண்ண வல்ல அரக்கா, அல்லேரக்கே. தவம் இருக்க வேணும்னே. வேணுமென்னே. மந்திரி வார்த்தை கேட்டு வார்த்தை கேட்டு தாயம் விட்டு போடுவான், வாலி போடுவான். நாடோட ராமன் சொல்லி நீர் போடுவான், நாடோட ராமன் சொல்லி நாடோட ராமன் சொல்லி வேட்டி கண்டவம் இருக்க வேணும். பொருள ஒரு 21 ஒரு 99 ஜகரித்தே இருக்க வேணுமென்னே. இருக்க கிளம்புதானே. ஒரு 21 தொட்ட பொருள் 91 தவ பொருளை பூரம் பொட்டலமா கட்டிட்டான். கெட்டிட்டான் அரக்கன். அலையில பொட்டலத்தை ஏத்திட்டான். ஏத்தனான். ஏத்துதானே? ஆமா ஏ தவம் இருக்க போற அரக்க ஒரு நல்ல நேரம் பார்த்து கிளம்ப வேண்டியதானே? கிளம்பலாம்ல ஐயா. அதையும் பார்க்க மறந்துட்டான். வந்துட்டானே. ஏ நல்ல நேரம் பார்த்தானா? இல்லல்லோ. ஒரு அட்டமி நகமி பார்த்தானா? இல்லல்லோ. ஏ அரக்கன் தவம் இருக்க கிளம்புத நேரம் சரியா உள்ள யமகண்டம். நல்ல நேரத்துல கிளம்புதான் பாருங்க. இவனை நேக்கி தவம் இருக்க போறவன் யமகண்டத்திலேயா கிளம்புவான்? நான் கிளம்ப கூடாது ஐயா. அவனா கிளம்புதான். அதானே அவனை பிடிச்ச 6:45 அரையங்காலம் அந்த பாடுபடுத்துதான். அந்த சங்கடம் படுத்துதாம் ஐயோ. அரையங்காலம் எத்தனை? ஏனே 10 காலு. 6:45 அரையங்காலம் 10 காலம். ஆமா எங்க படிச்சவா? நான் நீ டீச்சர் ரொம்ப மெத்த படிச்சது தானே சொல்லுமே. வேணுமா? 6:45 அரையங்காலம் எத்தனை? 9:45.
அப்படி சொல்லுங்க. அதாவது 10:45 நீர் 9:45 வந்துட்டியாரா? எட்டிக்கார ஆளுதான் என்ன அப்படி நீர் படி. அந்த காலத்தால எப்படி சொல்லுது? பழைய படிப்பு இல்ல, முன்னால படிச்ச படிப்பு. 6:45 அரையுங்காலம் 7:30. ஓ 7:30. ஆமா, அரக்கன் தவமருக கிளம்புத நேரம் 7:30. சனியை முடிச்சிட்டாவனே. சனியை பிடிச்சா அரக்கனுக்கு சனியன் தானே பிடிச்சிட்டானே. சங்கடத்தாலைய செம்மனிய வந்து அடிஞ்சு பார்க்க போறான். ஜனிய வந்து கடை கொடுக்க போறான். ஜனிய வந்து பரிசுகளை கொடுக்க போறான். கொடுக்க போறான். அப்பேற்பட்ட அரக்கனுக்கு ஆமாவா, தவம் இருக்க கிளம்பும் போது ஆமா, ஐயோ அரமகன படதியில கைய பொறுத்து இழுக்கு இருக்கிறது. செம்மகன படதியில ஆமா ஐயா, சீர்மோர்த்து அழைக்கி அழைக்கிறது. அல்லாத அரக்கன் தவம் இருக்க கிளம்பு நேரம் நேரத்தில் அதுக்கடுத்து வாரம்போது வரப்போதி கோட்டையோட வாசலில வாசலில கூதையா போதையா உள்ளலறி உலகிட உழைவிட. அரண்மனை வாசலுக்கு தான் வந்தா அரண்மனை வாசல்ல அம்மா ஆண்டு இருந்து அலறுது. அலருதி அழுக சத்தம் கேக்கு கேக்கு கூவிருந்து கூவுது. புள்ள நெறி ஒண்ணு ஊழ விடுது. ஊழை விடுது. எப்படி விடுதுன்னு இது சொறி நாய் தான் அப்படி விடும். சொன்னாங்க. அதானே கூவிருந்து கூவ குள்ள நெறி ஊழ இழுக பார்த்தாரா அந்த சமணத்தை கண்டானா காக்கடியே ஐயா, சுரவண்ண வல்ல ஆராமல் அருக்கடுத்து போதி அரக்கனோட சமணத்தில அரப்பாம்பு காத்தி
அப்பா இப்படி தும்மிட்டு போறாள நான் பாராளே எதுக்கு விட்டு இந்த அரக்கன் தவம் இருக்க போகலாமா அதானே இந்த சமணத்தையும் பாரு